ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 9 சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இனிதே நடந்தது. முதல்ல எடுத்ததுமே தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. முதலமைச்சர் ஸ்பீச்சும் கொடுத்தாரு. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத சுருக்கமா பார்த்துடலாமா? பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்ல 0 டாலரன்ஸ், பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது எலெக்ஷன் அப்போ வெறும் வாக்குறுதிகள் மட்டும் இல்லை, அதை கண்டிப்பா நாங்க நிறைவேற்றுவோம். தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை. பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ்ல தேடாம ரியலா தேடணும். முக்கிய காரணம் என்ன அப்படின்னா போதைப் பொருட்கள். போதைப் பொருள் அப்படிங்கிறது வேரூன்றி இருக்கு. அதாவது போன மாசம் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகல, இது ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு. அதனால வேரோட புடுங்கி எறியணும். இது ஆழமா வேரூன்றி விட்டதை தடுக்காம இருந்தது யாரோட குற்றம்னு பேசி இப்ப பிரயோஜனம் இல்லை. இதை வேர்லேருந்தே புடுங்கி எரிஞ்சாதான் பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ஸ்ட்ராங் ஆனாலே சட்டம் ஒழுங்கு ஒரு ஸ்டடியா வந்துடும். இதுல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதே மாதிரி உண்மையா குற்றம் புரிந்தவர்களுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படும். நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்காரு. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு வீடியோட உங்களை மீட் பண்றேன். பாய், குட் நைட்.